அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறதுன்னா, வீடுகளில் வளர்க்கிற தென்னை மரங்களில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய பராமரிப்பு முறைகள் என்ன? நம்ம பல பதிவுகளில் நம்ம சொல்லிட்டோம், இருந்தாலும் திருப்பியும் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, குறும்பை கொட்டுது, காய் மேலே சொரிக்காய் வருது, குலைகளே வரமாட்டேங்குது, அல்லது குலை வந்தாலும் நிற்கலை, அல்லது அந்த காயோட உள் பக்கத்தில் அந்த சோற்று பதமே இல்லை, பழுப்பு நிறமாயிடுது, மேலே இருக்கக்கூடிய ஓடே உடையுது. இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இதெல்லாம் தான் நீங்கள் சொன்னீங்க. இப்போ இந்த ஒரு மாதத்தில் பயிர்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சோப்பு தண்ணீர் கலந்த கழிவு தண்ணியை கொடுக்கக்கூடாது, சோப்பு தண்ணி போகக்கூடாது. அப்படி போகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, வேர்கள் புண்ணாகி இருக்கிற தண்ணி மேலே போகாது, இருக்கிற சத்து மேலே போகாது. இந்த துணியில் இருக்கக்கூடிய அழுக்கை எடுக்கிறதுக்காக தான் அந்த சோப்பு. அப்போ அது எந்தளவு பவர் இருந்தால் இதிலேருந்து எடுக்கும். அப்போ அந்த தண்ணீரை கொண்டு போய் அதோட வேரில் போட்டோம்னா, வேருங்கிறது மென்மையான அமைப்பு, அந்த வேர் பாதிக்கப்படுறப்ப மரம் இயல்பாக இருக்காது. தயவுசெய்து கொடுக்காதீங்க. ரெண்டாவது, போதுமான அளவு தண்ணி கொடுக்கணும். நம்ம தண்ணியே கொடுக்க மாட்டேங்கிறோம். நம்ம ஒரு பயிருக்கு தண்ணி கொடுக்காதீங்கன்னு நம்ம வேற ஒரு பயிருக்கு சொன்னோம்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தென்னை மரத்துக்கும் தண்ணி தர மாட்டேங்கிறீங்க. தென்னை மரம்ங்கிறதும் வாழை மரங்கிறதும் அதிகமான தண்ணீர் ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்க வேண்டிய மாதிரியான பயிர். அது கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுக்கணுங்க, ஈரப்பதம் முக்கியம். இப்போ குறும்பை உழுகுது பார்த்தீங்களா? உழுகிறதுக்கு மொதல் காரணம் இது ஒட்டி இருக்க முடியல. அப்போ ஈரப்பதம் இல்லைன்னா இந்த இடம் காயும், ஒற்றை இடம் காஞ்சி கீழே விழுந்துடும். மூணாவது, வேர்பதியில் நீங்கள் சோப்பு தண்ணியை கொடுத்ததுனாலையோ ஏதோ ஒரு கழிவு தண்ணியை கொடுத்ததுனாலையோ வந்த பூஞ்சை தொற்றால் வேர் அழுகி கிடக்கு. அதை சரி பண்ண தான் பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸ்லேருந்து சிவப்பு கலர் பாக்கெட்டு விற்பாங்க. சூடோமோனஸ்னு ஒரு பாக்கெட்டு, விரிடின்னு ஒரு பாக்கெட்டு. இன்னைக்கு காலைல கூட கேட்டாங்க 3 பேர். இந்த பாக்கெட்டை வாங்கிட்டு வாங்க, 1 ஸ்பூனு அல்லது 2 ஸ்பூனு எடுத்து தண்ணியில் கலந்து மரத்தை சுற்றி ஊற்றி விடுங்க. பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இதாங்க செய்யணும், நோயை தீக்கணும்னா இதான் செஞ்சாகணும். அது ஒரு 100 ரூபா சொல்லுவாங்க. பாக்கெட் வாங்கிட்டு வாங்க, கரைச்சி ஊற்றுங்க. இப்போ ஒருவேளை நாகர்கோயில் கன்னியாகுமரி பகுதியில் கிடைக்கலன்னு உங்களுக்கு பட்டாலும் உங்கள் கடைகளில் கேளுங்க, வாங்கி தருவாங்க, பவுடராக வாங்கி தருவாங்க. அப்படி இல்லைன்னா நான் கூட ஒரு சில பேருக்கு நம்பர் கொடுத்தேன், வேறு யாருக்கு வேணுனாலும் கேளுங்க, நம்பர் தரேன், கேட்டு வாங்கிக்கோங்க. அதை நம்ம கரைச்சி நம்ம மரத்தை சுற்றி ஊற்றணும். அப்போ நான் இதுவரை என்ன சொன்னேன்? சோப்பு தண்ணி பயன்படுத்தக்கூடாது, தண்ணீர் கொடுக்கணும். மூணாவது, இந்த பூஞ்சை தொற்றை தடுக்கிறதுக்கு இதை நம்ம இந்த சூடோமோனஸ் விரிடி 2ல் ஏதாவது ஒன்றா வேரில் கொடுக்கணும். நாலாவது முக்கியமானது, சத்துக்கள் கொடுக்கணும். இப்போ எனக்கு காய் பெருக்கலை, சின்னதாக இருக்குது, பெருசாகலை, உள்ளே இருக்கக்கூடிய காயோட தடிமன் கம்மியாக இருக்குன்னா சாம்பல் வைங்க. பக்கத்தில் எரிச்ச சாம்பல் அல்லது கடலை புண்ணாக்கு வாங்கி 1 கிலோ தண்ணியில் கலந்து மரத்தோட 2 பக்கமும் கடலை புண்ணாக்கை ஊற்றி விடுங்க, புண்ணாக்கு கரைசலை ஊற்றி விடுங்க. அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? புண்ணாக்கு கரைசலை ஊற்றி விடுங்க. அடுத்து, மரத்தோட மேலே யாராவது ஏறுறவங்க வர்றாங்கன்னா பழுது பார்த்து தேவையில்லாத பண்ணாடை இதெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணணும்? வேப்பம் புண்ணாக்கு இருந்தால் 2 கிலோ உள்ளே போட்டு விடலாம். தேங்காய் மேலே சொரிக்காய் வருது, ப்ரௌன் கலரில் சொரியாக இருக்குது, அதில் சிவப்பு கலர் திரவம் வெளியே நிற்கிது. இப்போ நான் காயை உடச்சி பார்த்தோம்னா காய்க்குள்ளே பழுப்பாக இருக்குது, உள்ளே காயே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஒரு காரியம் பண்ணணும். மெட்டாரைசியம் அல்லது வெர்டிசிலியம் லக்கானின்னு ஒரு திரவம் பவுடர் விற்பாங்க, அல்லது திரவம் விற்பாங்க, வாங்கிக்கணும். வாங்கி அதை தண்ணியில் கரைச்சி ஸ்ப்ரேயர் வச்சு மரத்தோட தலையில் போய் அந்த குலை இருக்குது பார்த்தீங்களா, குலை மேலே தெளிச்சு விடணும். எல்லா குலை மேலேயும் தெளிக்கணும். முக்கியமாக எங்கே தெளிக்கணும்? வீட்டோட மேற்கு பகுதியில் வச்சுருக்க தென்னை மரங்களில் கண்டிப்பாக தெளிக்கணும். எங்கன்னா அங்கே தான் வரும், காற்றின் மூலம் பரவக்கூடியது. அது தெளிக்க தெளிக்க அந்த மேலே இருக்கக்கூடிய சொரிக்காய் போகும்.
நீங்கள் என்ன நினைப்பீங்க தெரியுமா? பக்கத்தில் இருக்கக்கூடிய உரக்கடையில் கீழே வந்து மோனோக்ரோட்டோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு விஷப்பொருளை நம்ம வாங்கி கீழே தரையில் போட்டோம்னா வேறு வழியாக போய் அதுவாக சரி பண்ணிடும். இது சோம்பேறித்தனத்தில் செய்கிறது. அந்த தேங்காயை தான் நீங்களும் திங்க போகிறீங்க. நீங்கள் வந்து அது வந்து விஷம் எப்படினாலும் அதில் தங்கியிருக்கும். கொஞ்சம் தயவுசெய்து பார்த்துக்கங்க. முறைப்படுத்தி அதை வளர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக முறைப்படுத்தி செய்கிறப்ப நமக்கு நிச்சய வெற்றி கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள். ஒரு 200 ரூபாய் செலவழித்தா போதும். நம்ம அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை சரி பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு காரியத்தை பண்ணுறப்ப தென்னை மரத்தில் நமக்கு கண்டிப்பான வெற்றி கிடைக்கும். ஒட்டுனது கீழே உழுகாமல் இருக்கும். காய் வந்து பெருகிறது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய காய்களோட தன்மை வந்து மிகச்சிறப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு தடவைக்கு 2 பெரிய வாளி அப்படின்னா 3 பெரிய வாளி 20 லிட்டர் அப்படின்னா மொத்தம் 60 லிட்டர் தண்ணி தரணும் ஒரு தடவைக்கு. ஒரு தடவைக்கு 60 லிட்டர் தண்ணி தரோம்னா அது எப்போ ஈரம் முடியுதோ, ஈரம் முடிகிறப்ப திருப்பி இன்னொரு 60 லிட்டர் தண்ணி தரணும். அல்லது இப்படி வச்சுக்கோங்க, வாரம் 2 தடவை தரணும் அல்லது வாரம் 1 தடவை தரணும். களிமண் பதினா வாரம் 1 முறை, செம்மண் பதினா வாரம் 2 முறை. இப்படி தண்ணி கொடுக்கறது நல்லது. நான் சொல்கிறத கொஞ்சம் தயவுசெய்து கடைப்பிடிங்க. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வச்சு வளர்த்து வந்ததில் ஒன்றுமே வரலன்னு சொல்கிறது நம்மளுடைய பராமரிப்பு குறைபாடு. சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.